சென்னை சில்க்ஸ் கட்டட இடிபாடுகளில் இருந்து பாதுகாப்பு பெட்டகங்கள் மீட்கப்பட்டுள்ளன. அந்த காட்சிகளை தற்போது நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுபாஷிடம் கேட்டறியலாம். சுபாஷ், சென்னை சில்க்ஸ் கட்டட இடிபாடுகளிலிருந்து 2 பாதுகாப்பு பெட்டகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அந்த பாதுகாப்பு பெட்டகங்கள் குறித்து காவல்துறை தரப்புல என்ன சொல்லப்படுது சுபாஷ்? தம்பி தமிழரசன், அந்த பெட்டகமானது தற்போதுதான் எடுத்து வரப்பட்டு, அதாவது முன்பகுதியில் இருந்து அந்த பெட்டகமானது எடுத்துட்டு வந்து தற்போது கார் பார்க்கிங்ல மீட்கப்பட்ட இடத்துல வந்து எடுத்து வந்திருக்கிறாங்க. அந்த பெட்டகத்தை மீட்டு எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. ஒரு பெட்டகத்தை எடுத்து வந்ததை நாம் நேரடியாக பார்த்திருந்தோம். மற்றொரு பெட்டகம் அந்த பகுதியில் இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த பெட்டகத்தை பணியானது தற்போது தீவிரமாக இருந்த நிலையில் 6வது மற்றும் 2வது மாடியிலிருந்து எடுக்கப்பட்டதாக கூறுகிறார்கள். காவல்துறையினரும் இந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். ஏனென்று கேட்டீர்கள் என்றால், இதில் நகை இருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுமாராக 20 கோடி மதிப்பிலான நகைகள் அதில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தம்பி தமிழரசன், பலத்த பாதுகாப்புடன் காவல்துறையுடன் அந்த பெட்டகமானது எடுத்து வரப்பட்டு, முன்பகுதியிலிருந்து எடுத்து வரப்பட்ட அந்த பெட்டகமானது பின்பகுதியில் வைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பெட்டகத்தில் என்ன இருக்கிறது என்பதை காவல்துறையினர் தெரிவிக்கவில்லை. எதாக இருந்தாலும் சுமாராக ஒரு 30 நாட்களுக்கு பிறகு அந்த பெட்டகமானது திறக்கப்பட இருக்கிறது. அந்த பெட்டகத்தில் விலை உயர்ந்த நகைகள் இருக்கக்கூடும். ஆனால் நெருப்பின் காரணமாக தீயில் எரிந்திருக்கும் காரணத்தினால் அதன் நிலையானது மாறி இருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தம்பி சுபாஷ், இந்த பெட்டகம் தற்போது எங்கு கொண்டு செல்லப்படுகிறது? பெட்டகம் கிடைக்கப்பட்டிருக்கிறது தொடர்பாக சென்னை சில்க்ஸ் நிறுவனம் தரப்பிலிருந்து ஏதேனும் சொல்லப்பட்டிருக்கிறதா? காயத்ரி, இதுவரையிலும் எந்த ஒரு விளக்கங்கள் அவர்கள் தரப்பிலிருந்து கொடுக்கப்படவில்லை. இந்த பெட்டகத்தை பின்புறத்தில், அதாவது அந்த கட்டடம் முன்பகுதியானது நேற்று முன்தினமானது இடிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த முன்பகுதியில் இருந்துதான் அந்த பெட்டகத்தை மீட்டு கொண்டு வந்து பின்புறத்தில் வைத்து அதை பார்க்கிறார்கள். அதை யாரும் காட்சிப்படுத்த வேண்டாம் என்று இங்க இருக்கக்கூடிய காவல்துறையினரும் சென்னை சில்க்ஸை சேர்ந்த ஊழியர்களும் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே அந்த நகையை அந்த பெட்டகத்தை என்ன செய்ய போகிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் நாம் பார்க்க வேண்டும். காயத்ரி, சுபாஷ், இந்த 2 பெட்டகங்களையும் என்ன பொருட்கள் இருக்கக்கூடும் காவல்துறை தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே 20 கோடி ரூபாய் மதிப்புள்ள வைரம், தங்கம் அந்த பெட்டகங்களை இருப்பதா தகவல்கள்லாம் வெளிவந்திருக்கிற நிலையில காவல்துறையினர் அதை உறுதி செஞ்சிருக்கிறாங்களா? அவங்க தரப்பு விளக்கம், தகவல் என்னவா இருக்கு? நிச்சயமாக தம்பி, காவல்துறையினர் சொல்லக்கூடியது என்னவென்றால், நாம் அந்த பெட்டகத்தை எடுத்து வந்து சென்னை சில்க்ஸ் அந்த அதிகாரிகளிடம், உரிமையாளர்களிடம் பத்திரமாக கொடுத்திருக்கிறோம். மீட்பு பணியின் அதாவது அந்த கட்டடம் இடிப்பு பணியின் போதாக அதில் இருந்த வைர நகைகள், வெள்ளி நகைகள், தங்க நகைகள் இருக்கக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். 2 பெட்டகங்களில் ஒரு பெட்டகத்தில் அதிக விலை உயர்ந்த வைர நகைகளும் மற்றொரு பெட்டகத்தில் அதிக விலை உயர்ந்த தங்க நகைகளும் இருக்கும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல வெள்ளி பொருட்களும் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். என்ன இருக்கிறது என்பதை முழு விவரங்களை நம்மளுக்கு அந்த சென்னை சில்க்ஸ் நிறுவனம் சார்பாக எதுவும் தெரிவிக்கப்படவில்லை. காவல்துறை சார்பாகத்தான் இதை தெரிவித்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் இந்த பெட்டகத்தில் என்ன இருக்கிறது என்பதை மிக ரகசியமாகத்தான் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். சென்னை சில்க்ஸ் கட்டடத்தில் இருந்த 2 பாதுகாப்பு பெட்டகங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. அதன் நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து சுபாஷிடம் பேசலாம். சுபாஷ், 2 பெட்டகங்கள் தற்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. வேறு ஏதேனும் அங்கு இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதா? நிச்சயமாக இந்த கட்டடம் முழுவதுமாக சுற்றி காவல்துறையினர் பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது. அந்த சுற்றுச்சுவர் பகுதி முழுவதுமாக காவல்துறையினர் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். யாரேனும் அந்நிய ஆட்கள் உள்ளே வந்துவிடக்கூடாது என்பதற்காக இரவு பகலாக இந்த பகுதியில் தீவிரமாக கண்காணிப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த சென்னை சில்க்ஸ் கட்டடத்தில் மேலும் சில நகைக்கடைகளில், அதாவது குமரன் சில்க்ஸும் சென்னை சில்க்ஸும் அருகருகே ஒரே கட்டடத்தில் இயங்க இருந்தக்கூடிய ஒரு 2 கடைகளும் 2மே தீயிலிருந்து முழுவதுமாக நாசமாயின. அன்றைய தினமானது தீப்பிடித்தது 31ஆம் தேதி. அன்று முழுவதுமாக இருந்து 1ஆம் தேதி அதிகாலை தீக்கு இரையான அந்த கட்டிடத்தின் ஒரு சுற்றுச்சுவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய சுவரானது முழுவதுமாக இடிந்து விழுந்ததை நாம் பார்த்திருந்தோம். அப்பொழுதுதான் அந்த நகைக்கடையில் இருந்த பல நகை பொருட்கள் அனைத்துமே எரிந்து போயிருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அது எரிந்து போயிருந்தாலும் தங்கத்தின் உருமாறி இருந்தாலும் தங்கமாகத்தான் இந்த பகுதியில் இருக்கும். ஆகவேதான் இந்த காவல்துறையினரின் பாதுகாப்பும் இந்த பகுதியில் அதிகமாக போடப்பட்டிருக்கிறது.